பாரதி எங்க? பாரதி பாரதி எங்கம்மா? இதோ உள்ள இருக்க மாமா. கூப்பிடு. பாரதி, பெரிய மாமா கூப்பிடுறாரு பாரு. இதோ வரேன். ஓ. என்ன மாமா? சரி வா. இந்தா. திடீர்னு இப்ப எனக்கு எதுக்கு gift? நீ சொல்லலன்னு எனக்கு தெரியாம போயிருமா? ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி லாங் லைஃப் டு யூ. ஷோ, எனக்கு மறந்து போச்சு மாமா. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இது என்னம்மா சிதம்பரம் ரகசியமா? சுவிஸ் பேங்க் அக்கௌண்டானா அவ்வளவு சீக்கிரட்டா? உன்னோட டீடைல்ஸ் எல்லாம் தான் ஆபீஸ் ஃபைல்ல இருக்கு, அதெல்லாம் பாத்துக்கிட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. God bless you. 16 பெருவாழ்வு வாழ். என்னம்மா gift கொடுத்தா என்ன giftன்னு திறந்து பார்க்க மாட்டியா? நீங்க கொடுத்ததுனா அது பெஸ்டா தான் இருக்கும். இருந்தாலும் என்ன இருக்குன்னு பார்க்கணும். பார்த்து உன் அபிப்பிராயத்தை சொல்லணும். அப்பதானே எனக்கு சந்தோஷம். அருமையான கலர் மாமா. இந்த கலர்ல என்கிட்ட ஒண்ணு கூட இல்ல. கரெக்டா செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்களே. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நாங்கெல்லாம் வாங்கினா கரெக்டா தானே வாங்குவோம். ஹாய், அத்தை நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு மாமா. எந்த கடையில வாங்குனீங்க? அது வந்து ஆமா, என்ன வேலை? அது வந்து பிரைஸ் சொல்லுங்க மாமா. இந்த மாதிரி கிஃப்ட்டுக்கெல்லாம் விலையெல்லாம் கேட்கக்கூடாது. விலை தெரிஞ்சா கூட சொல்ல மாட்டேன். ஆமா, அது என்னடா அது எந்த கடையில் வாங்கினா என்ன விளையாடுனா விலை மதிக்க முடியாத அப்பாவோட பிளெஸிங்ஸ் அண்ட் கிஃப்ட் அது. ஸோ எதுக்கு அதை பற்றி நம்ம யோசிக்கணும். புரிஞ்சுதா? என்னோட பிளெஸிங்ஸ் உனக்கு என்னைக்கு உண்டு. God bless you. Thank you மாமா. And you too. Thank you. ஏன் மேடம், உங்க வீட்ல யாருக்குமே அதட்டி பேசி பழக்கம் இல்லையா? வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு உங்க தம்பி அக்கா இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு போலாமான்னு பவ்யமா கேக்குறாரு. சரவணா வா. அக்கா வா சரவணா. நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேன். அப்புறம் நீ எப்படி இருக்க? கையில் என்னது பயங்கர டேஸ்டான ஒரு கிஃப்ட் போல இருக்கு. அக்காக்காக செஞ்சது மாமா, நீங்க எடுத்துக்கோங்க. கொடுங்க. ஏய் இல்லை, என் பாடி வரும்ல, அப்போ என்ன கூட இப்போ ரொம்ப ஆசை அக்காக்கா கொண்டு வந்திருக்க, கொடுத்துரு. சரி, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் மேலே போகிறேன். எடுத்துன்னு உதப்பேன். சரவணா, காஃபியா டீயா? எதுவும் வேணாத்த, பரவாயில்ல. நீங்க டீ போடுங்க அத்தை, அவன் சாப்பிடுவான். ஆமா, நீங்க டீ போடுங்க. அப்படியே எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போடுங்க, சக்கரை அதிகமா. கை கொடு. Many more happy returns of the day. Thank you. வா உட்காரு. அப்புறம் அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கக்கா. மகதி தான் உனக்கு பர்த்டே SMS அனுப்பிச்சிருக்கா. நீ பதிலே அனுப்பலன்னு ரொம்ப கோவமா இருக்கா. SMS அனுப்பினாளா? எப்போ வந்ததே தெரியலையே. இரு. நேத்து நடுராத்திரி வரைக்கும் முடிச்சிருந்து உனக்கு சரியா நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. நீ பார்க்கலையா? அட வந்திருக்கே, நான் பார்க்கல. வேற யார் பார்த்திருப்பா?
என்னக்கா சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல சரவணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு அழகான டிராமா நடந்துச்சு. அதுல நிறைய விஷயங்கள் எனக்கு புரியாம இருந்தது. இப்ப இத பார்த்ததும் எல்லாம் புரியுது. டிராமாவா? ஆம், அதெல்லாம் இருக்கட்டும்டா. என்ன இது டிஃபன் பாக்ஸ்? உன் பர்த்டேக்கு உன் அருமை தங்கச்சி மகதி செஞ்சு அனுப்பின ஸ்வீட். லேசா உப்பு இருந்தாலும் இருக்கும், பார்த்து சாப்பிடு. உப்பு போட்ட ஸ்வீட்டா? வேணும்னு போட்டதில்ல. உன்னை நினைச்சாலே மகதி இப்பெல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறான். 1-2 கண்ணீர் துளி உள்ள விழுந்திருக்கலாம், அத சொன்னேன். எங்க பாசம் உனக்கு கிண்டலா இருக்கா? ஒதப்படுவேன். இந்த 500 ரூபாய் அம்மாக்கு தெரியாம அப்பா கொடுத்தது. இந்த 500 ரூபாய் அப்பாவுக்கு தெரியாம அம்மா கொடுத்தது. அது என்ன மோந்து பார்த்து கொடுக்கற? சமோசா வாசனை அடிச்சா அப்பா கொடுத்தது, கடுகு வாசனை அடிச்சா அம்மா கொடுத்தது. எப்படி என் டெக்னிக்? நீயும் உன் டெக்னிக்கும். பாவம், அவங்களே சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. இதுல இந்த பணத்தை வேற கொடுத்தாங்கன்னு நீ வேற வாங்கிட்டு வந்திருக்க. 2 லூசுங்களும் உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு முன்னாடி இந்த பணம்லாம் தூசுக்கா. வாங்கிக்க. இல்லன்னு வெய்யே, நீ இன்னும் அவங்க மேல கோவமா இருக்கான்னு ரொம்ப வருத்தப்படுவாங்கக்கா. ரெண்டு லூசுங்களும் உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு முன்னாடி இந்த பணம்லாம் தூசுக்கா. வாங்கிக்க. இல்லன்னு வெய்யே, நீ இன்னும் அவங்க மேல கோவமா இருக்கான்னு ரொம்ப வருத்தப்படுவாங்கக்கா. பொண்ணு மேல பாசம் வச்சு பணம் கொடுத்தா அவங்க லூசா? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? பின் என்னக்கா, மனசுக்குள்ள இத்தனை பாசம் வச்சுக்கிட்டு அதை வெளியில சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? ஒன்னா இருக்கிறப்ப 2 பேருமே உன் மேல கோவம் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. தனியா இருக்கிறப்ப ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் உன் மேல பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இடையில மாட்டிக்கிட்டு நான் தான் மண்டை காயிறேன். அவங்கள லூசுன்னு சொன்னது என் தப்பு தான். இவங்க 2 பேருக்கு நடுவுலையும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் பாரு, நான் தான் லூசு. ரொம்ப தேங்க்ஸ் சரவணா. என்னக்கா அது? இவ்வளவு நேரம் ஜாலியா தானே இருந்த, அதுக்குள்ள கண் கலங்குற? இல்லடா, உனக்கு புரியாது. இந்த ஸ்வீட், இந்த பணம், இது எல்லாமே எனக்கு எவ்வளவு பெரிய தைரியத்தை கொடுக்குதுன்னு உனக்கு புரியாது. நான் இந்த வீட்டுல போராடிக்கிட்டு இருக்கேன். அப்பாவும் அம்மாவும் என் மேல கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அனாதையா நிக்கிறமோன்னு இப்பெல்லாம் அடிக்கடி எனக்கு தோண ஆரம்பிச்சிடுது. கோவமா இருந்தாலும் அப்பா அம்மா என் மேல பாசமா இருக்காங்கன்னு தெரியும் போது எவ்வளவு தைரியமா நம்பிக்கையா இருக்கு தெரியுமா? உன் மேல கோவம் இருந்தா பாசம் போயிருமா? நம்ம குடும்பமும் இந்த தம்பியும் இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே நீ அனாதை இல்லக்கா. பாரதி, என்னடா இது? நல்ல நல்ல பொழுதுமா கண் கலங்கிக்கிட்டு. சரவணா, இந்த டீ. அத்தை, இது சோகத்துல வர கண்ணீர் இல்ல, சந்தோஷத்துல வருது. என் பிறந்த நாள நானே மறந்துட்டேன். இப்படி எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அன்பு பொழியறீங்களே, அத நினைக்கிறப்போ கண்ணு கலங்கிடுச்சு. நல்லதோ கெட்டதோ பிறந்த நாள் அதுவுமா அழக்கூடாதுமா. சரவணா, நீ இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஐயோ அத்தா, இப்போ டியூஷன் சவாரி இருக்கு, எல்லாரும் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. இப்ப நான் கிளம்புனாதான் சரியான நேரத்துக்கு அங்க போய் சேர முடியும். அக்கா, நான் கிளம்புறேன். சந்தோஷ் மாமா கிட்ட சொல்லிடுறேன். வராத்த. சரிப்பா. சரவண நல்ல பையன். சீக்கிரமா கல்யாணம் நடந்து அவன் சந்தோஷமா இருக்கணும். அவனுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு தயாரா 2 பேர் இருக்காங்களே, அவங்கள மறந்துடாதீங்க அத்தை. நான் எதையும் மறக்கல. இந்தா. அத்தை, என்னது? நான் சேர்த்து வச்ச காசுல வாங்கினது. ராஜேஷ்க்கு ஒரு பொண்டாட்டி வரும்போது இத போடலான்னு நினைச்சு வாங்கி வச்சேன். வரப்போற மட்டும்தான் என் மருமகளா? நீயும் என் மருமக தானே?
எல்லாரும் gift கொடுத்த மாதிரி இது என்னோட gift. வாங்கிக்கோ பாரதி. என்ன அத்தை இது? இந்த கிஃப்ட் எல்லாம் அவசியமா? என்னம்மா, உங்க வீட்ல இருந்து தந்தா மட்டும் தான் வாங்கிக்குவியா? நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? அதுக்கு இல்ல அத்தை. ப்ளீஸ் வாங்கிக்கோ பாரதி. பாரு. மகதி, பேய் பசிக்குது. சாப்பாடு எடுத்து வை, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். போடி போ. பாரதிக்கு என்ன வாங்கி கொடுத்துருப்பான்? அவ என்ன சொல்லியிருப்பா? வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாங்களா? நீ கொடுத்த கிஃப்ட் தானே அக்காட்ட கொடுத்துட்டேன். சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. இந்நேரம் சாப்பிட்டு காலி பண்ணி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிஃப்டா? இவன் என்ன கிஃப்ட் கொடுத்தா? உன்ன மாதிரி பாசமே இல்லாதவளா இவ? ஏதோ அவளால் முடிஞ்சது ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுத்தா. அக்கா அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆமா, பொல்லாத ஸ்வீட்டு. பேக்கரியில் போய் காசை நீட்டினா கிலோ கணக்கில் கொடுப்பான். பர்த்டேனா எப்படி பர்த்டேங்கிற சும்மா பிரமாதப்படுத்திட்டாங்க. பெரிய மாமா புடவை வாங்கி கொடுத்துருக்காரு. சின்ன தென்னடானா பாயசம் வச்சு கொண்டாடிட்டாங்க. ஒன்று தெரியுமா, போஸ்ட் அடிச்சு அன்னதானம் பண்ணாத குறை தான். நல்லா கேட்டுக்குங்க, பர்த்டேனா அப்படி கொண்டாடணும். ஏன் பர்த்டே தான் கொண்டாடுறீங்களே. 400 ரூபாய்க்கு சுடிதாரு, 4 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ, நம்ம தெருமோன கோவில அர்ச்சனை. நினைக்கவே கேவலமா இருக்கு. போதும் போதும் உன்னோட புராணம். ஏண்டா இடியட், சாப்பிடும் போது பேச வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏண்டா டைமுக்கு வந்து சாப்பிட மாட்டியா நீ? ஹை, நம்ம அப்பா இங்கிலீஷ்ல எல்லாம் திட்டுறாரு. மகதி, அப்பாக்கு எனக்கு இங்கிலீஷ் கோவம் போல இருக்கு. போதுமே, சாப்பிட்றா ஒழுங்கா. ஏய், நீ என்னடி இழிச்சுக்கிட்டு இருக்க? அவன் தட்டை பார்த்து எடுத்து வை. சரவணா, நில்றா. என்னம்மா, தொண்டை அதான் கட்டிக்கிச்சா? இப்படி பேசுற? ரொம்ப புத்திசாலி தான். போ. டேய், பாரதி ஏதாவது சொல்லி விட்டாளா? என்ன சொல்லி விடணும்? இல்லடா,
அவளோட பர்த்டேக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணி பணம் கொடுத்து விட்டேனே, அதுக்கு ஏதாவது சொன்னாலான்னு கேட்டேன். அக்கா சொல்லுச்சு, ஆனா அதெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து புரிய போகுது? என்னடா சொன்னா? சொல்லுடா சரவணா. நான் அனாதை நினச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் எனக்கு அப்பா அம்மா எல்லாரும் இருக்கிறாங்கன்னு தெரியுதுன்னு சொன்னாங்க. அப்படியா சொன்னா? நாங்கள் என்ன வேணும்னாவா கோவப்படுறோம்? பெத்த அப்பாவை ஒரு பொம்பளை புள்ள 4 பேருக்கு முன்னாடி அப்படி பேசலாமாடா? பணம் காசு வரும் போகும், அப்பா அம்மா வருவாங்களாடா? அதை அவ அன்னைக்கு நினச்சி பார்த்தாளா? இப்போ பிறந்த நாள் அதுவுமா அனாதை அது இதுன்னு பேசியிருக்கிறா. என் மனசு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு தெரியுமா? சரி சரி, நாளைக்கு காலையில் நீ போட்டுக்கிறதுக்கு சட்டையெல்லாம் துவைச்சி போட்டிருக்கேன். அப்புறம் எதுக்கு துவைச்சி போட்டிருக்கேன்னு சத்தம் போடக்கூடாது. என்னடா கண்ணை கசிக்கிட்டு உள்ள போற? பாரதி பத்தி ஏதாவது பேசுனியா? ஆமா, நானா தான் பாரதி அக்கா பத்தி பேசினேன். பாரதிக்கு வேணா மனசு கல்லு மாதிரி இருக்கலாம், ஆனா நாங்க அவளை பெத்தவங்கடா. என்னைக்குமே பெத்த மனம் பித்துதான்டா. பித்துனா பைத்தியம் தானே அர்த்தம்? அப்போ பழமொழி தப்புப்பா. ஏன்னா பிள்ளை மனம் தான் பித்து. உங்களெல்லாம் நினைச்சிட்டு இருக்குல்ல பாரதி அக்கா, அதுதான் பைத்தியம். இப்படிலாம் பேச சொல்லி பாரதி உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சாளா? ஹலோ அப்பா, நாங்களும் பொறுப்பான ஆளு தான். எங்க கிட்டயும் மூளைன்னு ஒன்று இருக்கு. யாராச்சும் சொல்லி கொடுத்துதான் புரியணும்னு இல்லை. நடக்கிறதெல்லாம் பார்த்து நானாக தான் பேசுகிறேன். சரி சரி, சண்டை ஆரம்பிக்காத. சம்மந்தி என்னடா சொன்னாரு? எந்த சம்மந்தி? ஏண்டா 10 பொண்ணையாடா கட்டி கொடுத்துருக்கேன் நானு. இருக்கிறத ஒரே ஒரு சம்மந்தி, பாரதியோட மாமனார். அவர் என்ன சொன்னார் அதை சொல்லு. என்ன சொல்லணும்? ஒன்றும் சொல்லலை. ஏன்னா நீங்கள் செய்யாததுக்கெல்லாம் சேர்த்து அவர் பாரதி அக்காவை எப்படி பார்த்துக்கிறார் தெரியுமா? குறைஞ்சபட்சம் அந்த வீட்டில் எல்லாருமே அக்கா மனசை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. அப்போ நாங்கெல்லாம் அவளை புரிஞ்சிக்கவே இல்லைன்னு சொல்ல வரியா? ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்கப்பா. அட்டகாசமாக புரிஞ்சு வச்சிருக்கீங்க. பிறந்த நாள் அதுவுமா நீங்கள் கொடுத்த ரூபாயை கண்ணில் ஊற்றிக்கிட்டு எங்கள் அப்பா என்னை அனாதையாக விட்டுடலன்னு எங்கள் அக்கா சொன்னப்ப நான் அப்படியே கண் கலங்கிட்டப்பா. ஆனால் நீங்கள் கண் கலங்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் தான் அக்காவை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே.